கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தவறுகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறையா தவறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று, நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் நிறைய ஆசைகளும் விருப்பங்களும் நித்தம் ஒரு சிலருக்கு நிமிஷம் வருது. எண்ணம் புரியாத ஆசைகள், இனம் புரியாத எண்ணங்கள். அந்த ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேர்மையான வழியில் பிரயாசப்பட்டால் பரவாயில்ல, அது ஒரு தவறான வழிகளை சிலர் பின்பற்றி ஏமாற்றி மோசடி பண்ணி அதில் களவு செஞ்சு பொய் பேசி இதை செஞ்சு அவங்க வாழ்க்கையை பால்படுத்திக்கிடுறாங்க. இது சாத்தானுடைய பெரிய ஆயுதம். இது ஆபத்தான காரியம். இப்போ நம்முடைய உள்ளங்களில் நல்ல ஆசைகளும் உண்டு. என்ன, வேதத்தின்படி நமக்குள்ள நல்ல விருப்பத்தையும் நல்ல செய்கைகளையும் நல்ல எண்ணங்களையும் உண்டாக்குறது கர்த்தர், நம்ம ஆண்டவர் தான். பாருங்களேன், எனக்கு ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 ஊழியக்காரனை தாங்கணும், ஆலயத்தை கட்டணும், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகணும், பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் இந்த ஆசைலாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இது மாம்சத்தில் வராது. இந்த ஆசை இது நம்முடைய மாம்சத்தில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. இதை உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது உருவாக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த நல்ல எண்ணங்களை செயலும் உருவாக்குறார். அன்பானவர்களே, ஆனால் சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வருதே, தவறான விருப்பம் வருகிறத, மற்றவனை கெடுப்பதற்கு, மற்றவர்களை மோசம் போக்குவதற்கு, அல்லது விபச்சாரம் செய்வதற்கு, பொய் பேசுவதற்கு, களவு செய்வதற்கு. இன்னைக்கு பிஞ்சிலேயே பிள்ளைகள் பழுத்திருந்தாங்களே, பிஞ்சிலேயே பிள்ளைகள் தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்கு நேராக செல்கிறார்களே. என்ன காரணம்னா, உள்ளத்தில் வரக்கூடிய விருப்பங்களை நாம் சரியாக கவனிக்கணும். உள்ளத்தில் வரக்கூடிய ஆசைகளை அது சரிதானான்னு எண்ணணும். நமக்கு தெரியும், தாவீது நிறைய ஆசைப்பட்டார், நிறைய விரும்பினார். அவர்கிட்ட நல்ல விருப்பங்கள் தான் வந்துச்சு. அவர் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் அப்படிலாம் சொல்கிறார். சங்கீதம் 27:4 அப்படி சொல்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசை. நல்ல ஆசை தானே, இந்த ஆசை நல்ல ஆசை தானே. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசை அல்ல. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட சிலர் சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிப்பாங்க, சார் பயப்படாதீங்க, உங்கள் அப்படியே கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே அப்படியே வழியுது, அல்லது நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வட்ட ஒளிவு தெரியுது. எனக்கு இந்த வரைக்கும் நான் பார்த்ததில்லை, தெரிஞ்சதில்லை சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்லுவார்கள்? உண்மையிலே பார்த்தாங்கன்னா அது தப்பு இல்லை. சிலர் நம்ம பிரியப்படுத்துவதற்கு, நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு, நம்ம சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னா அது போலியான ஒரு வெளிப்பாடாக மாறிடும். ஒருவேளை தாவீதிட்ட நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நாத்தான் என்பவர் அவருக்கு பிடித்தமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார், நீங்கள் பாருங்களேன், சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு ஒரு அடிக்கிறார். உமது மன விருப்பத்தின்படி தருவார், நீர் என்னெல்லாம் ஆலோசனை பண்ணிடுறோம் அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாருன்னு ஒரு பொதுவான காரியத்தை சொல்லிட்டார். அது கர்த்தருக்கு பிரியமான விருப்பமா, தேவனுடைய சித்தந்தானா, அதை நீர் அறிஞ்சுக்கிடும் தெரிஞ்சுக்கிடும் அப்படியெல்லாம் சொல்லாமல் தாவீதுக்கு உம்முடைய மன விருப்பமெல்லாம் எப்போ ஓகே, அது நல்ல விருப்பமா கெட்ட விருப்பமா அப்படிங்கிறதெல்லாம் அலசி பார்க்க வேண்டாம், ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். அப்போ தாவீது அப்போ ஆலயத்தை கட்டிட வேண்டியதான் அப்படிங்கிறதில் ரொம்ப தீவிரம் காட்டினார். ஆனால் அதே தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, போய் என் தாசனாகி தாவீட்டு சொல்லி, நீ ஆலயம் கட்ட மாட்டேன், நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுப்பேன், ஆனால்
என் ஆலயத்தை கட்டுகிறது அது உன் கைகளினால் அல்ல, உன் கற்ப பிறப்பானாகி உன் குமாரனே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி அவன் மன விருப்பத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார். நீ விரும்பு, பட் அது உன் காலத்தில் நடக்காது. ஆனால் அவர் ஆசைப்பட்டார், சபகரித்தார், எல்லாம் தெரியும். இப்போ நம்ம நல்ல ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். ஆனால் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். மனதின் யோசனைகள் நிறைய வரும், அநேகமாக இருக்கும். ஆனால் அது நிறைவேற்றுகிறவர் யார் என்றால் கர்த்தர் தான். அதனால் நாம் விரும்புகிறதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் அதில் சோர்ந்து போகாதீங்க. நம்ம விருப்பம் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குமானால், நம்முடைய செய்கைகள் கர்த்தருடைய செய்கையாக இருக்குமானால், நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்களாக இருக்குமே ஆனால் கட்டாயம் நிறைவேற்றுவார். சரிதானா? ஆகவே நம்ம விருப்பம் கர்த்தர் விருப்பமாக இருக்கிறதான்னு கொஞ்சம் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. அது எப்படி செய்கிறது, எப்படி நிறைவேற்றுவதுன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஒரு மாடல் பிரேயர் சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், பிதாவே இந்த பாத்திரம் நீங்கட்டுனார். ஆனால் அடுத்து சொன்னார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உமக்கு சித்தமானார். அவருக்கு கர்த்தருடைய சித்தம்தான் நம்ம வாழ்க்கையில் விருப்பமாக இருக்கணுங்கிறது தேவன் நீதி, தேவன் நீதி. அதனால் நம்ம அதுக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் சுயத்தை மையமாக வச்சு பணம், அழகு, அந்தஸ்து அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு சொல்லி காலத்தை கடத்தி நீங்கள் தேவ சித்தத்தை புறக்கணித்தால் ஒரு காலம் வரும், நீ என்னதான் விரும்பினாலும் என்னதான் ஓடினாலும் கதவு அடைக்கப்படும். அன்னைக்கு கர்த்தர் நான் உன்னை அறியேன், நான் உனக்கு செவி கொடேன்னு சொல்லி இருவார். அது ஆபத்து. அந்த ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.